சென்னை கண்ணப்பர் திடல் அருகே வீடு ஒதுக்கீடு ஆணை கோரி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், மக்கள் போராட்டத்தில் ஈடுபட என்ன காரணம்? வீடு ஒதுக்கீடு செய்ய அவர்கள் கோருகிறார்கள், அதுல என்ன பிரச்சனை? எழும்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் சற்று நேரத்திற்கு முன்பாக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 114 பேருக்கு வீட்டு மனைகளை, குறிப்பாக இந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் இந்த வீடுகளை ஒதுக்கீடு செய்வதற்கான ஆணைகளை வழங்கினார். தற்போது இந்த பகுதியில் மேலும் பலருக்கும் இதே போன்று பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்கு இது வழங்கப்படவில்லை என சொல்லி தற்போது போராட்டத்தில் என்ன உங்க பிரச்சனை? ஏன் உங்களுக்கு வீடு கொடுக்கணும்? இல்ல சார், நாங்க ரோட்ல எங்க அப்பா முதல்ல 2 தலைமுறை நாங்க பிளாட் பட்டு சைடன்ஸ் ரோட்ல தான் சார் இருக்கிறோம். எங்களுக்கு வீடு வசதி இல்ல சார். எங்க குழந்தைக்கு நாங்க சம்பாதிச்சு வீட்டு வாடகை கொடுத்தா நாங்க சாப்பிட்டா எங்க ஆஸ்பத்திரி பார்க்கத்தானே நாங்க கடையா படுறோம் சார். வீடு குறுங்க உள்ள ஓலை வச்சு கட்டிக்கினாங்க. நாங்க வீடு வாசல் இல்லாத பிளாட் பத்துல காத்துல மயில தண்ணியில பிளாஸ்டிக் போய்த்துன்னு படுறோம் சார் ரோட்ல. எங்களுக்குன்னு கேட்க ஆள் இல்ல. நாங்க ஒரு அனாதையா இருக்கிறோன்னு எங்களுக்கு கேட்க எங்களுக்கு ஒரு படிப்பு இதுவும் தெரியாது சார். நாங்க அந்த நிலைமையில சொல்ல எல்லாருமே ரேஷன் கார்டு கேக்குறாங்க, அத்தாச்சி இருக்குதான்னு. இத்தனை 40 வருஷம் 40 வருஷத்துக்கு இன்னும் அத்தாச்சுனா நாங்க பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாமே வச்சுக்கிறோம். குழந்தைக்கு பிறந்த சர்டிபிகேட் மேல எங்க பிள்ளைங்க கேக்குறாங்க, நாங்க இன்னைக்கு பிளாட் பார்த்துருக்கோம், எங்களுக்குன்னு ஒரு வீடு இல்லையா ஆன்னு கேக்குறாங்க. எங்களுக்கு மறியல் பண்ணா போலீஸ் அடிக்குது. ஏன் மறியல் பண்றீங்க? ஒரு அதிகாரி கேட்க விட மாட்டாங்க. நாங்க எங்க தான் சார் போறது இந்த குழந்தை குட்டின்னு? உங்களுக்கு ஏன் வீடு இல்லைன்னு சொல்லிருக்காங்க? இதே பகுதியில் எவ்வளவு நாளா வசிக்கிறீங்க சார்? நாங்க 35 வருஷமா இங்க வசிச்சுட்டு வரோம். எங்க அப்பா காலத்துல இருந்து 3 தலைமுறையா இங்க இருக்கோம் சார். நாங்க 3 தலைமுறையா ஒரு பகுதியும் எடுக்க சொல்லியும் எங்க ஜனம் தான் முன்ன வந்தது. இந்த 150 குடும்பம் தான் முன்ன வந்து அதுக்கப்புறம் சேர்ந்தது நிறைய குடும்பம். 1000 குடும்பம் இருந்துச்சு சார். 1000 குடும்பத்துல ஒரு பகுதியா எடுக்க சொல்ல ஒரு வாட்டியா 2015ல போட்டோ எடுத்து டோக்கன் கொடுத்தாங்க, காலி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நாங்க எடுத்து கொடுத்தாங்க சார். 2018லயும் டோக்கன் எடுத்துறாங்க, இதே மாதிரி கவுண்ட் எடுத்தாங்க. அப்பயும் டோக்கன் கொடுத்து இந்த ஏரியா தூக்க சொல்ல தூக்குறேன்னு சொன்னாங்க. இப்போ 2021ல டோக்கன் கொடுத்தாங்க. டோக்கன் கொடுக்க சொல்ல இந்த ஏரியா எடுக்க சொல்ல நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு நேத்து சனிக்கிழமை அன்னைக்கு ஆபீசருங்களா வந்து, நீங்க எல்லாருமே குழந்தை குட்டியோட புருஷனோட வேலைக்கு போகாத, நீங்க வீட்டுல இருங்க, நாங்க வீட காலி பண்றோம், வீட கட்டிட்டு சாமான்லாம் கட்டிட்டு ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க. நாங்க எல்லாரும் ரெடியா இருக்கோம். இப்ப அங்க எடுத்துட்டு இப்ப இங்க எடுக்கலன்னா என்ன? இப்போ குடுக்குறீங்களா இல்லையா? எதுனா ஒரு முடிவு இல்ல. எங்களுக்கு இங்கே கட்டிக்கோங்க, நீங்களே கட்டிக்கலாம், நாங்க கட்டிக்கிறோம். அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்களா? என்ன சொல்றாங்க? இதேதான் சார், மழுப்புற பகுதி பேச்சு தான் வருது சார். சரிங்களா? குடுக்குறோம், எடுக்கிறாங்க, குடுக்குறாங்க, இதேதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா பாம்பு வருது சார், பாம்பு வருது. இப்போ சின்னதா ஒரு தீக்குச்சி பத்துக்குச்சின்னு வச்சுங்களேன், ஊர் போயிடுச்சு சார். 150 குடும்பம் குழந்தை குட்டியோட அழிஞ்சிரும். ஏன்னா போறதுக்கு வழி இல்ல. தீ மட்டும் பத்துச்சுன்னா போறதுக்கு வழி இல்ல. அதுக்கு ஐயா கிட்ட சொல்லி அதுக்கு தான் நாங்க மனு கொடுக்கலான்னு வந்தோம். மனுவை ஏத்துக்க முடியல, அவங்களால ஏத்துக்காத அவர் போயிட்டாரு. அதுக்கு தான் நாங்க போராட்டம் பண்றோம். பார்க்கலாம், நம்முடைய ஒளிப்பதிவாளர் சதீஷ் உங்களுக்கு காட்சிப்படுத்துறாரு. தொடர்ச்சியாக இங்க ஏற்கனவே போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து தற்போது காவல்துறையின் அழைத்து சென்ற நிலையில் தற்போது இன்னும் மற்றொரு பிரிவினர் தற்போது இங்க சாலை மறியல்ல, குறிப்பா இது எந்த பகுதின்னு பாத்தீங்கன்னா நேரு ஸ்டேடியத்திற்கு அருகில இந்த வேப்பேரி அருகில தான் இந்த இடம் இருக்கு. தொடர்ச்சியாக இப்ப தற்போது இந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் வீடுகள் ஒரு சில பேருக்கு மட்டும் கொடுக்கப்பட்டு மீதி இருக்கிறவர்களுக்கு கொடுக்கவில்லை என்று சொல்லி தற்போது இந்த பகுதியில் காவல்துறை என்பதும் போடப்பட்டிருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. வீடு ஒதுக்கீடு ஆணை இருக்கிறது, ஆனால் எங்களுக்கு வீடு ஒதுக்கப்படவில்லை, எங்களை குழப்பத்திலேயே வைத்திருக்கிறார்கள், ஏதேனும் முடிவு சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள், ஆதங்கப்படுகிறார்கள் அப்பகுதி மக்கள். புரிந்து கொள்ள முடிகிறது. செய்தியை பதிவு செய்திருக்கிறோம். நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று பார்க்கலாம், அரசு செவிசாய்க்குமா என்று பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.